90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம், 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் பாலசுப்ரமணியம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது ஈரோடு மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ராமசுப்ரமணியம் அவர்களிடம் வேளாண்மையில் தலைமுறை இடைவெளி
என்ற கருத்தினை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியினுடைய வானொலி தொகுப்பு. அவருடன் கலந்துரையாடியவர் ஈரோடு மாவட்டம் மலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திரு சோமு அவர்கள். நேரிலே இந்த நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி, பாகம் 2. இன்னைக்கு பொதுவாக வணிக நிறுவனங்களுக்கு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளை பார்த்தீங்கன்னாலும் 299 ரூபா அப்படின்னா நாம் இப்போ 300 ரூபாயாக தான் கொடுத்துட்டு வரோம். ஆனால் விவசாய பொருட்களுக்கு மட்டும் 2 கட்டு 10 ரூபா அப்படின்னு சொன்னால் 3 கொடுக்க மாட்டியான்னு பேரம் தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி விவசாய பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்க என்ன செய்யலாங்கய்யா? நல்ல விலை கிடைக்கவில்லை என்றால் நாம் விளையக்கூடிய விளை பொருளை நேரடியாக, இப்போ நெல் விளையுது அப்படின்னா நெல்லை டைரெக்டாக கொண்டு போய் விற்கக்கூடாது. நெல்லை வந்து எப்படி மதிப்பு கூட்டி அரிசியாக விற்கலாம். அரிசியையும் நமக்கு ஒத்து வரல, அரிசியை தனியாக வைக்கலாம், தவிடு தனியாக வைக்கலாம். இன்றைக்கு தவிடு, எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து போகுது. அப்புறம் ரைஸ்லேருந்து சார்கோல் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அரிசியில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, ட்ரை ஃப்ளோர், வெட் ஃப்ளோர் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மதிப்பு கூட்டிகிட்டே போகிறோம். அதே போல் தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். தேங்காய் 10 ரூபா தான் சார் விற்கிது அப்படின்னு உடனே அதில் ஒரு குறையப்பட்டு கொண்டு இதனால் நான் விவசாயம் பண்ணலை, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை ஏன் நாம் மதிப்பு கூட்டக்கூடாது? தேங்காயை ஏன் கொப்பரையாக மாற்றி கொப்பரையாக விற்கலாம். தேங்காய் பால் இல்லை சார் பச்சைக்காயை போடுறோம் அப்படின்னா பச்சைக்காயிலேருந்து பால் எடுங்க. பாலிலிருந்து, தேங்காய் பாலிலிருந்து வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேங்காய் எண்ணெய், மிக 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 தூய்மையான ஒரு தேங்காய் எண்ணெய், தண்ணி போல் இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய். அதனுடைய வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளவு இருக்கும். மேலை நாடுகள் எல்லாம் இந்த எண்ணெயை தான் விரும்புகிறாங்க. நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெய்க்கு லிட்டர் 200 ரூபா அப்படின்னா இது வந்து 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு சாதாரணமாக நம்ம உள்ளூர் சந்தையில் போகுது. மேலை நாடுகளில் 1000 ரூபாய்க்கு மேலாக இது சந்தைப்படுத்தப்படுகிறது. அது தேங்காய் பாலை ஒன்றுமே இல்லை, அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் சத்தை பிரித்து எடுத்து விட்டால் மீதி இருக்கிறது தான் வந்து அந்த வெர்ஜின் ஆயில் அப்படிங்கிறாங்க. இதற்கான தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்திய உணவு பதப்படுத்தும் ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூரில் அதற்கான திட்ட அறிக்கை கொடுக்குறாங்க. தென்னை வளர்ச்சி வாரியம் நமக்கு பொள்ளாச்சியில் இருக்காங்க, சென்னையில் அலுவலகம் இருக்கிறது, கொச்சினில் இருக்காங்க. அவங்க இதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. இலவச பயிற்சி எல்லாம் வந்து நாம் கற்றுக்கொள்வதை ஒன்று தான் நமக்கு தயாராக இருக்கணும். குறிப்பாக இளைஞர்களுக்கு தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க, பெரியவங்க அதில் போய் கலந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பயிற்சி, மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை தயாரித்து அதை ஏன் நாம் சந்தைப்படுத்தக்கூடாது? இளைஞர்களை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எடுத்துக்கணும். அதே போல் அந்த தேங்காய் பாலில் இருந்து பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் பவுடர் அப்படிங்கிறாங்க. தேங்காய் வந்து துருவல் அல்லது தூவல் அப்படிம்பாங்க. அதை அப்புறம் இப்போ தென்னை விளையாத பகுதியிலலாம் வந்து நம்ம தேங்காய் பருப்பை வந்து இந்த துருவல் எடுத்து அவங்க வெந்நீரில் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அது மறுபடியும் நம்ம தேங்காய் பூ மாதிரி வந்துடும். அது இந்த தேங்காய் பாலில் இருந்து எடுக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம வேண்டாம், தேவையில்லை, கழிவு என்று தூக்கி எறியக்கூடிய அந்த சிரட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்பன் எடுக்கிறாங்க, ஆக்டிவேட்டட் கார்பன். இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சந்தையில் கிடைக்கக்கூடிய கார்பனில் மிக அதிகமான விலை வந்து இந்த நம்ம தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தென்னை கழிவு ஓட்டிலிருந்து கிடைக்கக்கூடியது. அதே போல் தென்னை நார் கழிவு, தென்னையில் மட்டையை உரிச்சு போட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற நார்க்கழிவில் இன்றைக்கு கோகோ பீட் போன்ற மரங்கள், அப்புறம் உரம் தயாரிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி மேலை நாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகிறது. அதே போல் தென்னை மஞ்சியிலேருந்து கயர் எடுக்கிறாங்க. கயர்லேருந்து இன்றைக்கி பல வடிவங்களில் 160க்கும் மேற்பட்ட பொருள்கள் கயறு வாரியம் மூலம் நமக்கு பயிற்சி, இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த கயரில் வந்து இன்றைக்கி ஜியோடெக்ஸ் அப்படின்னு ஒரு கயறு தயார் பண்ணி இப்போ ரோடெல்லாம் போட்டும் பொழுது நம்ம போட்டுக்கிட்டே வருவாங்க, இன்னொரு பக்கம் பேர்ந்துக்கிட்டே போகும் தார் ரோடு. இந்த மாதிரியான தார் ரோட்டில் வந்து தார் போடுவதற்கு முன்னதாக, அந்த ஜல்லி போடுவதற்கு முன்பதாக இந்த கயறு மேட், அந்த ஜியோடெக்ஸை வந்து விரிச்சிட்டு அது மேலே வந்து தார் ரோடு போடுறாங்க. இது மேலை நாடுகளில் ரொம்ப பிரசித்தியாகி இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ரோடு வந்து வேகமாக சேதமடைவதில்லை. மழை தண்ணீர் பெய்தால் கூட வலிந்து ஓடி விடுகிறது. இது ஒரு காங்கிரீட் நெட்டு மாதிரி பயன்படுகிறது. இதை கண்டுபிடிச்சி இன்றைக்கு இந்த ஜியோடெக்ஸ் சந்தையில் பெரிய வரவேற்பு. நம்ம ஊதியூரில் தயார் பண்ணுறாங்க. கொடுமுடிக்க அருகில் உள்ள இச்சிப்பாளையத்தில் நம்ம விவசாயிகள் இணைந்து, இளைஞர்கள்லாம் இணைந்து இதை வந்து ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. இப்போ இந்த புதிய தொழில்நுட்பங்கள் இல்லாமல் இல்லை, கிடைக்கின்றன. அதற்கான ஆலோசனைகள் தரப்படுகின்றன. கயறு வாரியம், தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் கொடுக்குறாங்க, டெக்னாலஜி ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? இது மட்டுமல்ல, இளைஞர்கள் இதை கற்றுக்கொண்டு
ஏற்றுமதி செய்வதற்கு இவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். அபிட்டா என்ற நிறுவனம் முன்னாடி பெங்களூரில் இருந்தது. இப்போ நம்ம சென்னையில் கிண்டியில் வந்து இந்த அபிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண் விளைபொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். யார் பெரிய கம்பெனி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சாதாரண விவசாயி நாம் வந்து நம்மளுடைய விளைபொருளை தனிப்பட்ட முறையிலே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் நெறிமுறைகள் நமக்கு பயிற்சியாக கொடுக்கப்படுகிறது. தனியார்கிட்ட கூட நீங்கள் போக தேவையில்லை. பல்கலைக்கழகத்தில் அக்ரி பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் வேளாண் வணிகத்துறையில் வந்து இதற்கான பயிற்சி இலவசமாக கொடுக்குறாங்க. நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் நம்ம ஊரில் ஆர்வக்குறிச்சி, மூலனூர் முருங்கை, ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? அவல் பூந்துறையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை ஒப்பந்த அடிப்படையில் விவசாயிகள்கிட்ட இயற்கை முறையாக சாகுபடி செய்து அந்த முருங்கை இலையை நம்ம குப்பை மேட்லையும் அங்கங்கே கிடைக்கக்கூடிய முருங்கை இலையை எடுத்து பதப்படுத்தி பவுடராக்கி இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு மதிப்பு உள்ள அந்த கீரை, முருங்கைக்கீரை இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் $10 குறையாமல் 100 கிராம் முருங்கை பவுடர் வந்து இன்றைக்கி $10 அமெரிக்க சந்தையில் வந்து இன்றைக்கி விநியோகமாகிறது. உள்ளூர் சந்தையுமே இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இதற்கான பெரிய தொழில்நுட்பங்கள் தேவையில்லை. நாமளே வந்து அரைக்கலாம். நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம். வெள்ளோடு பக்கத்தில் அனுமன் பள்ளியில் இயற்கை அப்படின்னு ஒரு விவசாய அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருங்கைக்கீரை, கருவேப்பிள்ளை எல்லா செடிகளிலிருந்து பவுடரை எடுத்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஏன் செய்யக்கூடாது? இளைஞர்கள் பண்ணக்கூடாது? நம்ம தோட்டத்தில் விளைபொருட்களை எடுத்து ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி சந்தையில் தினசரி தேவை உள்ள பொருட்கள் எது அப்படிங்கிறத நாம் வந்து அலசி ஆராயணும். இன்றைக்கு கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அன்றாடம் நம்ம வீட்டில் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள். இதை வந்து ஏன் விளைவிக்கக்கூடாது? ஒசூர் பக்கத்தில் பெண்கள்லாம் சேர்ந்து கொத்தமல்லி போட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏக்கர்லேருந்து 4 லட்சம் 5 லட்சம் நிகர லாபம். எத்தனை நாளில்? 30 நாளில் வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஒரு ஏக்கரில் சம்பாரித்து என்ன பண்ணுறாங்க? கொத்தமல்லி போடுறாங்க, பேட்சாக போட்டுக்கிறாங்க. ஒரு ஏக்கரை 10 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க, 10 சென்டில் போடுறாங்க. அதை 10 சென்டில் அறுவடை பண்ணுறத ஒரு வேன் எடுக்கிறாங்க, பெங்களூர் மார்க்கெட் பக்கத்தில் அனுப்பிச்சிடுறாங்க, ஒசூருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அதனோட நல்ல விலை கிடைக்கிது சந்தையில், நகர்ப்புற சந்தையில். நமக்கு வந்து இங்கே கொச்சின் பக்கத்தில் இருக்குது, சென்னை மார்க்கெட் இருக்குது, இங்கெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும். இதை வந்து நம்ம பெரியவங்களே குறை சொல்லிகிட்டு இருக்காமல் இந்த இடைவெளியை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு நாம் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக சப்போர்ட்டாக நாம் இளைஞர்கள் வந்து முன்வர வேண்டும். இந்த நம்ம சமூக பிரச்சனை சார், பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பிள்ளைங்களாம் எங்களை வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்வதை விட நாம் ஒரு முன்மாதிரியாக மாறிவிட்டால் பெண்களே வந்து உங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏற்றுமதியாளர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கையில் கார் வரப்போகுது, பங்களா வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த வேளாண்மை மூலம் ஒரு பெரிய அக்ரிபுரனர் அப்படிம்போம். இப்போ என்டர்பிரனர் அப்படின்னா தொழிலில் சாதிப்பவர் என்டர்பிரனர். ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாலும் அவர் என்டர்பிரனர் தான். 10 லட்சம் கடை வாங்கியிருப்பார், ஆனால் அவர் பேங்க்கு போனால் தொழிலதிபர்னு அவர் கூப்பிடுவாங்க. நீங்கள் 1 ஏக்கர் 1 கோடிம்பீங்க, ஆனால் கோவணத்தை கட்டிக்கிட்டு நம்ம பேங்க்கு போனால் உள்ளே விட மாட்டாங்க. அது நம்ம விவசாயிகள் நம்மளும் வந்து நம்மளுடைய அந்தஸ்தை சமுதாய இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும். விஏஓட்ட போய் மணியார்கிட்ட போகிறோம், அங்கே போய் எத்தனை பேர் நேரம் அவர் முன்னாடி போய் உட்காந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறோம். பல 5 ஏக்கர் 10 ஏக்கர் உள்ள விவசாயி கூட தைரியமாக அவர்கிட்ட போகிறதில்ல. வெளியில் நின்றுக்கிறோம், செருப்பை கழட்டி போட்டுக்கிறோம். அதெல்லாம் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உரிமையை கேட்குறோம், நம்ம வந்து தைரியமாக வந்து போகணும். அந்த ஒரு அணுகுமுறை நம்ம விவசாயிகள் மத்தியில் மாற வேணும். அது வந்து பெரியவங்க வந்து அவங்களுடைய இறுதி காலகட்டத்தில் வந்து அவங்கள நம்ம திடீர்னு போய் ஒரு மாற்றம் செய்ய முடியாது. அதற்கு ஒரு பிரதிபலனாக நம்ம இளைஞர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த எதிர்மறை வினையாற்றாமல் நாம் வந்து எதாக இருந்தாலும் நேரடியாக டைரெக்டாக போகணும். நஷ்டமோ தான் கஷ்டமோ, எந்த தொழிலும் கஷ்டம் வரத்தேன். சாலையில் சென்றால் விபத்து நடக்கத்தான் செய்யும். அதுக்காக சாலையில் போகாமல் இருக்கிறோமா? போய்கிட்டு தான் இருக்கோம். அதுபோல் இன்றைக்கு விவசாயத்தை துணிந்து நாம் சந்தித்தோமானால் நிச்சயம் வந்து ஒரு வளமான எதிர்காலம் இளைஞர்களுக்கு கிடைக்கும். இன்றைய இளைஞர்கள் முதியோர்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்புள்ள தலைமுறை இடைவெளியை பூர்த்தி செய்து விவசாயத்தை மேம்படுத்த என்ன செய்யலாங்க? அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய அனுபவத்தை நாம்
பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மழை எப்பொழுது பெய்யும், மஞ்சள் வந்து அறுவடை பண்ணி அவங்க காய போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் மஞ்சள் வேக வச்சு காய போடணும். நம்ம விவசாயிகளுக்கு தெரியும் எப்போ மழை வரும், எப்போ காய போட்டால் வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க. எந்தெந்த இயற்கை சூழலில் மழை வரும், பல பழமொழிகள்லாம் வச்சு சொல்லுவாங்க. இதில் மழை வரும், தட்டான் தாள பறந்தால் மழை வரும் அப்படிம்பாங்க. இந்த பக்கத்தில் மின்னல் அடித்தா மழை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பழமொழி அப்படின்லாம் சொல்லி கேலி பண்ணி இப்போ வீட்டிலே நம்ம பார்க்குறோமே, ஏதாவது எங்கள் ஊரில் அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட உங்கள்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பித்தா உடனே காதை பொத்துக்கிறாங்க. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் கேள்விப்படுறோம், காதில் ரத்தம் வடியுது, ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் கதையை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம இளைஞர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பழமொழிகளில் என்ன ஒரு உண்மை பொதிந்திருக்கிறது, அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலே பல உண்மைகள், பல அர்த்தங்கள். இன்றைக்கு பல விஞ்ஞானிகள் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பேராசிரியர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி விவசாயிகளிடையும் செவி வழி செய்திகள் 10,000 செய்திகளை சேகரித்து அதில் உள்ள அறிவியல் உண்மைகளை அவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பொய்யல்ல, அதை வந்து நம்ம ஏன் இன்றைய காலகட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கி விவசாயம் லாஸ் வருது அது வருதுன்னு சொல்கிறத விட அதில் உள்ள உண்மைகளை கண்டறிந்து நாம் அதன் வழி சென்றோமானால் நிச்சயம் முதியோர்களுடைய வழிகாட்டுதலை வந்து அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். அப்போ பரவாயில்ல, இதை நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன், அதில் வந்து லாபம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்கிறது. இப்போ நம்ம சில விரிவாக்க பணியில் பார்க்குறோம், விவசாயிகளை எல்லாரையும் போய் சந்தித்து சொல்கிறத விட அந்த விவசாயி தான் செய்த ஒரு தொழிலை ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஒரு பகுதியை வச்சுக்கோங்களேன், ஆந்திராவில் ஒரு முதியவர் பார்த்திங்கன்னா எல்லாரும் மருந்து அடிக்கிறாங்க, பருத்திக்கு பூச்சி மருந்து வெகுமாக அதிகமான அளவு மருந்து அடிக்கிறாங்க. ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தோட்டத்து வேலியில் இருக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழ செடியினுடைய இலைகளை அரைத்து அதை வந்து அவர் தெளிக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட வசதி இல்லை, ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு அனுபவம், ஒரு படிப்பினையை வச்சு அந்த சரி அவங்களாம் மருந்து அடிக்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது இதுதான் கிடைக்குதுன்ட்டு அதை எடுத்து அடிக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ரசாயன மருந்து பூச்சிக்கொல்லி அடித்தவர்கள் நிலங்களிலே அந்த பருத்தியில் உள்ள காய்ப்புழுக்கள் கட்டுப்பாடு ஆனதை விட இவருடைய தோட்டத்தில் ஒரு புழு கூட இல்லை. அவங்க பல லிட்டர் மருந்துகளை ரசாயனங்களை கொட்டி பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அந்த பூச்சியை கொன்றிருக்கிறார்கள். ஆனால் இவர் வந்து அந்த பூச்சியை மேலாண்மை செய்திருக்கிறார்கள். இந்த சீத்தாப்பழ இலையை அடித்த உடனே அந்த பூச்சி வந்து சாகாது, அது வந்து ரெப்லண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேப்பெண்ணெய் அடித்தா நம்ம யாராவது வேப்பெண்ணெய் தலையில் தேய்ச்சிருந்தா கூட முகத்தை சுழிச்சுக்குவோம். அதுபோல் வந்து அந்த புழு என்ன செய்யும், இதில் ஏதோ விஷம் வரப்போகுது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வேறு இடத்துக்கு ஓடி போயிடும், அந்த மருந்து இல்லாத இடத்துக்கு போயிடும், அல்லது தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கணும், உருமாற்றி இதுவாயிரும். அந்த மாதிரி வந்து எக்கோ சிஸ்டமும் பாதிக்காமல், சுற்றுச்சூழல் பாதிக்காமல் அவருக்கு வந்து ஜனாதிபதி அவார்டெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்கள கேலி செய்யாமல் அதை நாம் எடுத்து டாக்குமெண்டேஷன் செய்ய வேண்டும், பதிவு செய்து மற்ற நம்மளுடைய நண்பர்கள் இளைஞர்கள் விவாதிப்பதற்கு பிரச்சனை இன்னைக்கு எதையோ எடுத்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல உண்மைகளை விவசாயத்திலே பல கண்டுபிடிப்புகள், விவசாயிகளை கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கு மாமரத்திலே வந்து இன்னைக்கு ப்ரூனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது, கபாத்து செய்தல் அப்படின்னு. அதை வந்து பலர் PhD எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி கடைபிடித்த தொழில்நுட்பம், அந்த ஒரு வயதான ஒரு அனுபவமான விவசாயி என் மாமரம் காய்க்கவில்லை என்று வெட்டி போட்டு விடலாம் என்று ஒரு மரத்தை பாதி வெட்டி போடுறார். பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஏராளமான பூக்கள் பூத்து அரைகுறையாக வெட்டி போட்டதுலேருந்து இவ்வளோ வருது. அப்போனா இதை ஏன் நாம் முறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூனிங்கை வந்து அப்புறம் தொழில்நுட்பமாக அப்புறம் விஞ்ஞானிகள் போய் அதை சீர்படுத்துகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதை ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அந்த விவசாயிகளுக்கு தான் கிடைக்கிறது. நீர்ப்பாசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் பாசனம் இன்றைக்கு நம்ம தண்ணீர் பற்றாக்குறையான ஒரு காலகட்டத்தில் இந்த ஆண்டு நல்லா மழை பெஞ்சிருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா விவசாயிகள் பல தொழில்நுட்பங்களை நம்ம பெரியவர்கள் பார்த்திங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல நீர் பிடிப்பு உத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேட்டு பகுதியிலேருந்து தண்ணி கொண்டு வர்றது, கீழே கிணத்துலேருந்து தண்ணியை எப்படி லிஃப்ட் பண்ணுறது, இன்றைக்கி 1000 அடி 1200 அடி போர்வெல் போட்டு இன்றைக்கு வந்து நாம் விவசாயம் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்திலலாம் கிணறு வெட்டி
கிணறுகளிலிருந்து கமலை ஏற்றம் செய்து தான் வந்து தண்ணீர் பாய்ச்சி, அதாவது பயிருக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணீரை கொடுத்தார்கள். தங்களுடைய நிலத்தில் பெய்யக்கூடிய மழை வெளியே சென்று விடக்கூடாது, தண்ணீரை ஓட விடாமல் நம் நிலத்திலே தவள விட வேண்டும் என்பார்கள். குழந்தைகள் எப்படி தத்தி தத்தி தவழ்ந்து செல்கிறதோ அதுபோல் அந்த தண்ணீர் தவழ்ந்து தவழ்ந்து மெதுவாக செல்லும் பொழுது என்ன ஆகும்னா பெர்குலேஷன் என்று சொல்லி மண்ணுக்கு கீழே இறங்கி அந்த கிணறுகள், பண்ணை குட்டைகள் இதெல்லாம் போய் இறங்கிக்கிறோம், நம்ம நிலத்திலே இருக்கும். அதுக்கு மேலே அதிகமான மழை பெய்தால் அருகில் உள்ள நிலத்துக்கு செல்லும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை, பல நீர் அறுவடை யுத்திகள் எல்லாம் சொன்னாலும் கூட நாம் கடைப்பிடிப்பதில்லை. அடுத்த மழை பெய்த அடுத்த நிமிடம் அந்த தண்ணீர் ஓடைக்கு செல்கிறது, ஓடை நதிகளுக்கு சென்று நதி கடலுக்கு சென்று வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம இளைஞர்கள் முன்னோர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேறு தொழில்கள் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு மற்றொருவரை நம்பித்தான் செய்ய வேண்டும், சுதந்திரமாக செய்ய முடியாது. இன்றைக்கு நமது தாத்தா பாட்டிலாம் நினச்சா வேலை செய்கிறாங்க, இல்லைன்னா சுதந்திரமாக படுத்து வேப்ப மரத்தில் அட்டனக்கால் போட்டு தூங்குறாங்க, கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம் அப்படி இருக்கிறோன்னா ஒரு நிராசையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கே போனால் இப்போ சைக்கிள் வச்சுருக்கோமா பைக் வாங்கணும்னு நினைக்கிறோம், பைக் வச்சுருக்கோமா கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். இப்படி காரில் இன்றைக்கி மாற்றிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ கோடி கணக்கில் கார் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. விவசாயிகள் மத்தியிலுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறோம். அதே போல் நாம் உழைக்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் சாப்பிட்றோம், நம்ம உறங்குறோம். அந்த நிலைமை வந்து இன்றைக்கு நமது கிராமப்புறங்களிலே வயதான விவசாயிகளிடம் இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை நம்பி நாம் வாழக்கூடாது, நம்முடைய நிலத்திலே நம்மளுடைய வயலிலே உழைக்க வேண்டும் என்பது. அடுத்து நாம் ஆய்வு செய்த பொழுது பார்த்தா நமது இளைஞர்களிடம் பொறுமை இல்லை. ஒரு உடனே இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு போக்கணும், நாளானைக்கு காய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது நம்ம பெரியவங்கள்ட்ட அதை வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க. அந்த பொறுமையை அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பூச்சியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், அது மேயத்தான் செய்யும், அதுக்கு சாப்பாடு வேணும்ல அப்படின்னு சில நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அது சாப்பிட மாட்டீங்களா, அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறட்டும், நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, கொஞ்சம் பாதி இலையை சாப்பிடும், பாதி விட்டுட்டு போயிடும். இப்போ தென்னை மரத்துலேயும் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் நிறையா இந்த செம்பான் சிலந்தின்னு சொல்கிறோம். இப்போ சொரிக்காய் தேங்காய் வந்துருச்சு, நம்ம எவ்வளவோ மருந்துகள் அடிக்கிறோம், ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியலை. அப்புறம் அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அது சொரிஞ்சு விட்ட இளநீர் தான் நம்ம குடிக்கிறோம். இப்போ சொரிக்காயாக இருக்குது, அந்த தேங்காய் இளநீர் குடிக்காமல் இருக்கோமா? இல்லை. அப்போ பூச்சி வந்து அங்கே வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறது இல்லை. நாம் வந்து அதை ஒரு சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்வதாக தயாராக இருக்க வேண்டும். ஒரு சீசனில் லாஸ் வந்துருச்சு அப்படின்னா விவசாயத்துக்கு நான் போக மாட்டேன், அதை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சமீபத்தில் ஒரு வெள்ளோடில் ஒரு வேளாண் பெண்மணியை சந்தித்தேன். அவங்க நாட்டு மாடு வச்சுருக்காங்க, காங்கேயம் நாட்டு மாடு. அவங்க வந்து ரொம்ப பாசமாக அந்த மாட்டு மேலே இருப்பாங்க. 2 மாடுகள் சண்டையிடும் பொழுது இவங்க குறுக்க போய் இப்போ பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்கள கீழே தள்ளி அவங்களுடைய காதை வந்து மிதிச்சிருச்சு ஒரு மாடு. அது வேணும்னு மிதிக்கல, தெரியாமல் மிதிச்சிட்டு காதே பிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நாங்களாம் கூட சொன்னோம், நீங்கள் அப்புறம் மாடை விற்றுருங்க, உங்கள் காதையை வேணும். இல்லை சார், நாம் போய் பண்ண தப்புக்கு அது மாடு என்ன செய்யும், அதெல்லாம் தப்பில்லை. அப்போ அவங்க வந்து அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்க. காது நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் போகுது, இனிமேல் என்ன வயசான காலத்தில் நீ காது கேட்டான்னு கேட்கல, என்ன காது கேட்காமல் இருப்பது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை வந்து நம்ம வேளாண்மையில் கிடைக்கும். அதை வந்து நாம் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்கள்ட்ட அந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாயின்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம் அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம தனித்தனியாக தான் போயிட்டே இருக்கோம். நாம் சேர்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பண்டிகை நாட்களுக்கு குலதெய்வம் போகிற அன்னைக்கு மட்டும்தான் நம்ம தாத்தா பாட்டி பெரியவங்கள்லாம் நினைக்காம வருடத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விடுமுறை நாட்கள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய அனுபவ அறிவை பகிர்ந்து கொள்வதோடு டாக்குமெண்டேஷன், அதாவது பதிவேற்றம் செய்தல். இன்றைக்கு பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியவில்லை, அவங்களுடைய முன்னோர்கள் எந்த சாமியை கும்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் அந்த ஒரு கேப்பு நம்ம தாத்தா பாட்டிட்டு அதை கேட்குறதில்ல, அல்லது இப்போ இடையில் வந்த சில நாகரிக இதில் வந்து தெரிய மாட்டேங்குது. அப்போ குலதெய்வம் மட்டுமல்ல, இது போன்ற பதிவுகளை யார் சாமி கும்பிட்டாங்க, நம்ம தாத்தா இங்கே முன்னோர்கள் எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்க எப்படி விவசாயம் பண்ணாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியில் என்னென்ன நன்மை, கூட்டு குடும்பத்தில் என்ன நன்மை, அதே போல் கூட்டு பண்ணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேலை நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் விவசாயம். அதுக்காக அவங்களுக்கு ஏற்ற கருவிகள் எல்லாமே மெக்கனைஸ்டு. ஒரு ஆள் கோட்டு சூட்டு போட்டு ஆடி காரில் வருவார், இறங்குவார், கோட்டு சூட்டு கண்ணாடி எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஃபீல்டுக்குள்ளே போய் டிராக்டரில் ஏறி அவர் ட்ரௌசர் போட்டு
ஃபுல்லாக 8 மணி நேரம் கரெக்டாக வேலை செய்வார். உழுதுட்டு குளிச்சுட்டு எந்திரிச்சு அவர் மறுபடியும் காரில் ஏறி வீட்டுக்கு போயிடுவார். ஒரு பிஸ்னஸ். அவருக்கு வந்து அந்த 8 மணி நேரம் வேலை செய்த திருப்தி, அவருடைய பண்ணையை திட்டமிட்டு செயலாற்றுறது. இன்றைக்கு வந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மனித ஆற்றல் இல்லாமலே இன்றைக்கு விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு. இப்போ நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம், பொள்ளாச்சியிலே கூட ஒரு தென்னந்தோப்புக்கு பார்த்தீங்கன்னா மனிதரே தேவையில்லை. நீங்கள் மரத்தில் வந்து ஒரு சின்ன பூச்சி, ஒரு வண்டு போகுதுன்னா கூட அமெரிக்காவிலேருந்து அவர் கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும். அதற்கான சேட்டலைட் வச்சுருக்காங்க. உரம் மருந்து எல்லாம் கலந்து தொட்டியில் இருக்குது. அந்த மரத்துக்கு என்ன சத்து, தலைச்சத்து எனக்கு குறையுது அப்படின்னு அந்த மரம் 19வது நம்பர் மரம் சொல்லுது அப்படின்னா அந்த மரத்துக்கு அதுவே போயிடும். அது யாரும் ஆள் வந்து கொடுக்க தேவையில்லை. இந்த தொழில்நுட்பத்தை நான் கூட கேட்டேன். 13 ஏக்கருக்கு பண்ணியிருக்காங்க. 1 ஏக்கருக்கு அதே போல் திருடர்கள் யாராவது வந்தால் கூட அவங்கள காட்டி கொடுத்துரும், கேமரா மூலம் காட்டி கொடுக்குது. அதே போல் குரங்குகள் அந்த மாதிரி இப்போ வேறு விலங்குகள் தென்னை மரத்தில் மர நாய் போன்ற மேலே ஏறுது அப்படின்னா கூட அவங்க அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். அல்லது அதுக்கு அலாரம் வச்சுருக்காங்க, ஒரு பட்டாசு மாதிரியோ அல்லது ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு அந்த விலங்குகளை நாம் வெளியே புரட்ட முடியும். திருடர்கள் வந்தால் கண்டுபிடிக்க முடிகிறது. இரிகேஷன், தண்ணீர், அதற்கு தேவைக்கேற்ப தண்ணீரை அதுவாக எடுத்துக்கிறது. இதுக்கான தொழில்நுட்பம்லாம் எங்கே இப்போ இருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் கடைசியில் நம்ம கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக பெருந்துறையில் சிப்காட் பகுதியிலிருந்து அந்த தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சு அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. பொள்ளாச்சியில் அந்த வெளிநாட்டில் இருக்க ஒரு விவசாயி. ஆனால் நம்ம பகுதியில் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த தொழில்நுட்பம், இது போன்ற தொழில்நுட்பங்களாம் எதிர்காலத்தில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு விவசாயமே ஒரு கேள்விக்குறியாக போய்விடும். நம்மளுடைய வாழ்வாதாரம், இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும். அதனால் நவீன தொழில்நுட்பத்தையும் முன்னோர்களுடைய பாரம்பரிய அறிவையும் இணைத்து நாம் வந்து இளைஞர்களாகிய நாம் ஒரு பாலமாக இருந்து வேளாண்மையில் நிறைய சாதிக்க முடியும். அதற்கு அரசு நிறுவனங்கள், அரசு உதவி வந்து நிறைய செய்கிறாங்க. அதை முறையாக பயன்படுத்திக்கிறோம். இப்போ வங்கிகளில் விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறாங்க, வேளாண்மைக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை பேர் நம்ம போய் வாங்குறோம்? நாமெல்லாம் வாங்காததுனால அது வந்து பிறர் வந்து அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். நம்ம தேவைக்கேற்ப அணுகி வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் இவங்களெல்லாம் வந்து நம்ம தான் அணுகணும். அதற்கான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் கௌரவம் பார்க்கக்கூடாது. விவசாயத்தில் தொழிலில் வந்து நம்ம கௌரவம் பார்க்கக்கூடாது. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் 95 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 90களில் டீசல் புல்லட்டாக பறக்கும். கிராமங்களில் கோவணம் கட்டியிருப்பாங்க, தலையில் துண்டை கட்டிட்டு டமன்னு போகும் கிராமப்புறங்களில். நம்ம இப்போ இன்றைக்கி பெரியவங்களாக இருக்கவங்க தான் இன்றைக்கி வண்டி ஓட்டினாங்க. புல் கட்டு இருக்கும், பின்னாடி ஒரு மூட்டையை கட்டிட்டு போவாங்க. டவுனில் கொண்டு போய் காய்கறியை போட்டு திரும்பி வரையில் உரம் மூட்டையை கட்டிட்டு வருவாங்க. அந்த அழகெல்லாம் வந்து மிக பார்ப்பதற்கு மட்டுமல்ல, அதெல்லாம் ஒரு வாழ்வியல் சிந்தனைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வந்து புல்லட்டு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது மார்க்கெட்டில். ஆனால் யார் விவசாயிகள் மத்தியில் இல்லை. அந்த டீசல் புல்லட்டு மறைஞ்சிக்கிட்டு வருது, வேறு புல்லட்டு வேறு காரணங்களுக்காக போய்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கு செலவுகளை குறைத்து அதிகமான வருமானத்தை இந்த விவசாயத்தில் பெற முடியும். அதற்கு நாம் இளைஞர்கள் முன்வர வேண்டும். முதியவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களை போட்டு நாம் வந்து நோண்டி கேள்விகள் கேட்க வேண்டும். இதை எப்படி செஞ்சீங்க, அதை எப்படி செஞ்சீங்க? ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க, அவங்களால தொகுத்து சொல்ல தெரியாது. குறைந்தபட்சம் அதை டாக்குமெண்டாவது செய்து கொள்ள வேண்டும். நாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு என் தாத்தா இப்படி, என் பாட்டி இப்படி என்று சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இழந்துவிட்ட கால்நடை செல்வங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு ஹைபிரிட் மாடுகளை வளர்க்கிறதுக்கு உள்ள ஆர்வத்தை விட நாட்டு மாடுகள் வளர்ப்பு வந்து நம்ம இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் இந்த ஜல்லிக்கட்டு அது இது வந்த பிறகு கொஞ்சம் ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. இன்னும் என்னுடைய ஆர்வம் அதிகமாக வர வேண்டும். இந்த உள்ளூர் இனங்களை, மாட்டு இனங்களை நாம் வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து இந்த நேரத்தில் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் வேளாண்மை வந்து இப்போ பசுமை புரட்சி முதல்ல வந்தது 1960. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்து வெளிநாடுகளில் கையேந்திக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் நமக்கு பசுமை புரட்சி வந்தது. கூடவே புதிய ரகங்கள் வந்தது, பூச்சி நோய்கள் எல்லாமே வந்துச்சு. இன்றைக்கி அதனால் இன்றைக்கி பல புற்றுநோய்கள் வந்து பல நோய்களை சந்தித்து நம்மளுடைய சுகாதாரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைமை மாறி 2வது பசுமை புரட்சியாக இயற்கை வேளாண்மை நம் மத்தியிலே பூக்க வேண்டும். இளைஞர்கள் முதியோர்களுடைய ஆலோசனையை கேட்டு ஒரு வேளாண்மையிலே ஒரு அடுத்த
புரட்சி வந்து நமது வேளாண்மையிலே ஒரு வேளாண் சமுதாய புரட்சியாக இளைஞர்கள் இதில் ஈடுபட்டு முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும். அதற்கான பல வழிமுறைகள் இருக்க, பல ஆலோசனை மையங்கள் இருக்குது, அவற்றை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஒரு முக்கியமான பணியை நமது கொங்கு சமுதாய வானொலி ஒரு கடமையாக எடுத்துக்கொண்டு, கடமையாக அவர்களுக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்குது, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, இருந்தாலும் கூட இந்த செய்தியை கிராமப்புற கயத்துக்கட்டில் படுத்துக்கிட்டு சாயந்தரம் அந்த நமது கொங்கு சமுதாய வானொலியை கேட்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அக்கறையுடன் ஈடுபாடும் செயல்படுறாங்க. அவங்களுக்கு நாம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இது போன்ற தகவல்கள், செய்திகள் இன்னும் நம்மை அதிகம் வந்து சென்றடைய கொங்கு வானொலியையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வேளாண் பெருமக்களையும் நாளைய தினம் நம்மளோடு இணைய போகக்கூடிய இளைஞர் பெருமக்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய விவசாயிகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதுக்குண்டான தீர்வுகளையும் ரொம்ப விளக்கமாகவும் விரிவாகவும் சிறப்பாக எடுத்து சொன்னீங்கய்யா. நன்றி. அதை விட ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவசாய அதிபர் அப்படின்னு மேற்கோள் காட்டி பேசுனீங்க. விரைவில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற மனதார வேண்டங்கய்யா. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த வாய்ப்பினை வழங்கி மிகச்சிறந்த ஒரு கலந்தாய்வினை கொடுத்த உங்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் கொங்கு சமுதாய வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்று நாம் இதுவரையில் கேட்ட நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ராமசுப்பிரமணியம் அவர்களிடம் வேளாண்மையில் தலைமுறை இடைவெளி என்ற கருத்தினை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. இந்நிகழ்ச்சியில் உடன் உரையாடியவர் ஈரோடு மாவட்டம் மலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திரு சோமு அவர்கள். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் பாலசுப்ரமணியம்.